அண்மை செய்தியின்படி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக சில முதல்வர்கள் அறிவித்துள்ளனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் புறக்கணிக்கப் போவதாகவும் முதல்வர்கள் அறிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காததால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதல்வர்கள் தெரிவித்துள்ளனர். நிதி ஆயோக் கூட்டம் வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியின்படி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர்கள் அறிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காததால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஸ்டாலினை தொடர்ந்து பாஜக ஆளாத மாநிலங்களின் முதலமைச்சர்களும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க இருப்பதாக தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, இமாச்சல பிரதேச முதலமைச்சர்கள் அறிவித்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் முதல்வர்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆனந்தி, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் சித்தராமையா, அதே போல தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும், அதே போல இமாச்சல் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகியோரும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2014ஆம் ஆண்டே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்ட கமிஷனுக்கு மாற்றாக இந்த நிதி ஆயோக் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியது. அப்போது முதலே மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான பணிகளை இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அமைப்பான நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆலோசனை செய்த பிறகு ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களுடைய மாநிலங்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைப்பார்கள். அந்த அடிப்படையிலேயே 27ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த 9வது நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் பங்கேற்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் திடீரென இந்த பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களான ஆந்திரா, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த நிதியினை மத்திய நிதி தாக்கல் செய்யப்படும் போது இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக தான் பங்கேற்கப் போவதில்லை, இதனை புறக்கணிக்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இதே போன்ற ஒரு கருத்தை தான் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போகிறோம் என்று தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள், முதலமைச்சர்கள் போன்றோர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதற்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.